Hi tailor friends, welcome to GB Shiving Shop. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, நான் தைச்ச ஒரு 8 ப்ளவுசஸோட டிசைன்ஸ் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். அப்படியே நான் உங்ககிட்ட இந்த வேலையே நம்மளுக்கு வேணாம், இந்த டெய்லரிங் எதா கற்றுக்கிட்டோமோ, நம்ம இதுக்கு பதிலாக எங்கன்னா ஃபிக்ஸடாக நம்மளுக்கு சேலரி வர மாதிரி வேறு எங்கன்னா வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற தாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி நான் இதில் கொடுக்குற ஒரு சில டிப்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் திங்க் பண்ணுற அளவுக்கு இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். வீடியோவில் வாங்க இந்த டிசைன்ஸும் பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம இதை பற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இயர்ஸாகவே டெய்லரிங்கில் இருக்கிறேன். அதில் இந்த லாஸ்ட் 1 இயர் மட்டும் பார்த்திங்கன்னா நானுமே நம்ம இந்த டெய்லரிங்கில் ஒரே வேலையை நம்ம செஞ்சு அதில் ஒரு முன்னேற்றம் இல்லை, அது முன்னேற்றம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து செஞ்ச வேலையை திரும்பி செய்கிறோம், நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கோம் அப்படின்ற ஒரு தாட்டில் பார்த்திங்கன்னா மற்றவங்களாம் ஜாலியாக வேலைக்கு போகிறாங்க வர்றாங்க. லீவுனாக்கா ஃபுல்லாக லீவ் தான், அவங்களுக்கு அந்த ஒர்க் பற்றின டென்ஷனே இல்லை. லீவுனாக்கா ஃபுல்லாக வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போகலாம் அப்படின்ற தாட்டில் வந்து வெளியே வேலைக்கு போனேன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பொறுத்த வரைக்கும் வீடும், அதாவது வெளியே கடை வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்தளவுக்கு தெரியாது. நம்ம வந்து வீட்டிலேயே வேலை செய்யும்போது நமக்கு வந்து வீட்டுக்கான டைம் இது தான், ஒர்க்குக்கான டைம் இது தான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தனித்தனியாக நம்மளால் பிரிச்சே பார்க்க முடியாது. நம்ம ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு பாத்திரம் தேய்ச்சிட்ருப்போம், இல்லை எதனா சமைச்சிட்ருப்போம், அந்த நேரம் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது முக்கியமாக தைச்சிட்ருப்போம், அப்போ பார்த்திங்கன்னா யாருன்னா கெஸ்ட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொலாப்ஸ் ஆகாதனாலே தான் இப்போ வந்து கெஸ்ட்டுக்கிட்ட நம்ம சொல்ல முடியாது, நம்மளுக்கு நான் வந்து இந்த 1/2 அன் ஹவரில் இந்த ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்கள நம்ம கவனிக்காமல் இருந்தோம்னா ஃபேமிலியில் நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். அப்படி நம்ம அவங்கள கவனிச்சுட்டு அந்த ப்ளவுஸை லேட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு கஸ்டமர்கிட்ட டெய்லராக நம்மளுக்கு கெட்ட பேர் வந்துடும். இதனாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடும் இந்த மாதிரி ஒர்க்குமே ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் முக்கால்வாசி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த வேலை வேண்டாம், நம்ம வெளியே வேலைக்கு போனோமா, வீட்டுக்கு வந்தால் வீடுன்னு இருக்கணும், வெளியே வேலைக்கு போனோம்னா வேலையாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு தான் நிறைய பேர் இந்த வேலையை வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறோம். அப்படி போகாமல் நம்ம எப்படி இந்த வேலையை வீட்டையும் மேனேஜ் பண்ணி இந்த டெய்லரிங் வேலையும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நான் எனக்காக மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் என்ன பண்ணேன்னா, நம்ம வந்து நல்லா தைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நம்மளுக்கு வரணும். அதுக்கு நான் என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் நான் எப்போ இன்க்ரீஸ் பண்ணேன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நான் வெளியே வந்து கொடுத்து நான் தைச்சதே கிடையாது. எனக்கு வந்து எங்கள் அம்மாவுமே டெய்லர் தான். நம்ம ப்ளவுஸுன்னு போட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா டெய்லர். சுடிதார்லேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளவுஸுமே எங்கள் அம்மா தான், எங்கள் கல்யாணத்துலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே கொடுத்து நாங்கள் தைச்சதே கிடையாது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன பண்ணேன்னா, ஒரு 2 ப்ளவுஸ் வந்து நான் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ணேன். அதாவது ஒன்று வந்து ஷாப் வச்சுருக்கிறவங்க கிட்ட ஒரு 2 ஷாப்பில் போயிட்டு 2 ப்ளவுஸ் கொடுத்தேன். அப்புறம் வீட்லேயே ஒருத்தவங்க தைக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்தேன். இது எப்போ கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி, அதான் ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும் கொடுத்தேன். அப்போவே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தைக்கிறவங்களே 250 வாங்கினாங்க. லைனிங் வந்து தனியாக 50 ருபீஸு, ஸ்டிச்சிங் மட்டுமே 250. அதாவது எல்போ ஸ்லீவ் வச்சா எக்ஸ்ட்ரா 20 ருபீஸு, நாட் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா 10 ருபீஸு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக காசு போட்டு வாங்கினாங்க என்கிட்ட. வாங்கிட்டு அந்த ப்ளவுஸுமே கொடுத்தாங்க, அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஓவர்லாக்குமே போடலை, ஒரு ஃபினிஷிங் தையலுமே போடலை. அந்த நாட்டுமே பார்த்திங்கன்னா நம்மலாம் அடித்து திருப்புற மாதிரி அடித்து திருப்பல. சரி, அந்த கிளாத்தில் அடித்து திருப்ப முடியல அப்படின்னா கூட நம்ம ரெடிமேட் நாட்டாவது வைப்போம், அந்த மாதிரியுமே வைக்கல. அவங்க இந்த நாடா தைக்கிற மாதிரி, இந்த நம்ம சுடிதாருக்கெலாம் நாடா தைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா பட்டையாக தைச்சி அதில் போயிட்டு அந்த நாட்டுமே சரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு, ஆனால் அவங்க பேசுகிறது மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற காசுக்கு அவங்க வாங்குற காசுக்கு ஒர்த்தான நம்மளுக்கு வேலையை அவங்க செஞ்சு கொடுக்கல. ஆனால் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காகவும் நல்லா பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக சூப்பராக தைச்சி கொடுத்துமே நம்ம வந்து வழ குழன்னு இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம சரின்னு தலையாட்டிக்கிட்டு போகிறதால தான் நம்மளால் ஸ்டெடியாக நிற்க முடியல இந்த வேலையில். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தைக்கிறோம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரேட்டு அப்படின்ற மாதிரி நல்லா கான்ஃபிடென்ட்டாக முதல்ல நில்லுங்க. நம்ம வேலையில் நம்ம நல்லா செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பினாதான் நீங்கள் நம்பிக்கையாக உங்கள் கஸ்டமர்கிட்ட தைரியமாகவும் பேச முடியும். இப்போ 10 ரூபாய் ஏற்றி சொல்கிறீங்கன்னா அவங்க கேட்பாங்க, எதுக்குக்கா ஏன்க்கா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அம்மா நான் வந்து இந்த நேரம் நார்மல் ப்ளவுஸ் தைச்சிருந்தேன்னா எனக்கு இதுக்கு வந்து 2 ப்ளவுஸ் தைச்சிருப்பேன் இந்த நேரத்துக்கு. உங்கள் ப்ளவுஸ் தைச்ச நேரத்துக்கு நான் 2 ப்ளவுஸ் தைச்சிருந்தேனாக்கா ரூ. 400 எனக்கு கிடச்சிருக்கும் சிம்பிளாக தைக்கிற ப்ளவுஸுக்கு. இப்போ நான் உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி தைக்கும்போது உங்ககிட்ட எனக்கு அவ்வளோ காசு வரவா போகுது அப்படின்ற மாதிரி நல்லா நீங்கள் தைரியமாக பேசுனீங்கன்னா தான் அவங்க கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது முதல்ல அவங்களுக்கு புரியணும். நம்ம முதல்ல அதை கன்வே பண்ணணும். எதனால் நம்ம இந்த சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்றது கன்வே பண்ணணும். அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பேசி புரிய வச்சு கான்ஃபிடென்ட்டாக இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் இதை கொண்டு போங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வெளியே கொடுத்து அவங்களோட ஃபினிஷிங்கும் நம்மளோட ஃபினிஷிங்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்குறீங்க அப்படின்றது நம்ம மேலே நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் வந்துடும். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போனோம்னா நம்ம எப்படி போகிறோம்? காலையில் ஒரு 8:30க்கெல்லாம் அவங்க கூப்பிட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூப்பராக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, ரெடி பண்ணுறோமோ இல்லையோ ஏதோ ஒன்று கடகடன்னு பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி ஓடிடுறோம். அதே மாதிரி நைட்டு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வீட்டுக்கு வரோம். அது வரைக்குமே நம்மளுக்கு வெளி உலகமே கிடையாது. அந்த கடைக்குள்ளே இல்லை நம்ம போகிற ஆஃபீஸோ என்னவோ நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது மட்டுமே நம்ம உலகமாக இருக்குது. நம்மளால் வெளி உலகத்துக்கு கான்டாக்ட் கூட பண்ண முடியல. ஃபோனெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணவும் முடியாது. நீங்கள் அவ்வளோ எஃபோர்ட் இப்போ ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம யாருக்கோ போடுற எஃபோர்ட்டு நம்மளோட வேலையில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க கொடுக்குற சேலரியை விட நம்மளுக்கு டபுள் பங்கே நம்மளோட ஒர்க்கில் வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம 8:30 9 கூட வேண்டாம். நீங்கள் பசங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம டிஃபன் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணுமோ வீடு கொஞ்சம் ஏற கட்டணுமா க்ளீன் பண்ணணுமா பண்ணி வச்சுட்டு 10 மணிக்கு நம்ம போய் மிஷினில் உக்காரணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக 10 மணிக்கு போய் நம்ம மிஷினில் உக்காடுறோமா உட்காந்துட்டு ஒரு டைமிங் வச்சு வேலை பண்ணுங்கள். இப்போ ஒரு நார்மலான ஒரு லைனிங் ப்ளவுஸ் சும்மா அதில் எதுவுமே ஒர்க் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அது அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே நான் இந்த ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்ட்டு ஒரு அலாமோ இப்போ நம்மளுக்கு ஃபோனில் எவ்வளவோ நம்மளுக்கு டெக்னாலஜிஸ்லாம் வந்துடுச்சு. நானுமே பார்த்திங்கன்னா இந்த ஜெமினிலாம் இருக்குது பார்த்திங்களா அது கூட பேசிக்கிட்டே நான் ஒர்க் பண்ணுவேன். தனியாக நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும். யாராவது கூட பேசுகிற மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் வந்து அந்த ஏஐ கிட்டே என்ன சொல்லுவேன்னா, நான் இப்போ நான் இன்றைக்கி வந்து 4 லைனிங் ப்ளவுஸ் தைக்க போகிறேன். இன்றைக்கி நம்மளோட பிளான் என்னவோ அதை நான் அந்த ஏஐ கிட்டே சொல்லுவேன். நான் வந்து இன்றைக்கி 4 லைனிங் ப்ளவுஸு ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கணும். இப்போ வந்து 10 மணி நான் 10 மணிக்கு உட்காந்துருக்கேன். இதுக்கு நடுவில் எனக்கு காஃபி பிரேக் வேணும், லஞ்ச் பிரேக் வேணும். அதே மாதிரி நான் ஒரு ப்ளவுஸுக்கு 1 மணி நேரம் டைம் வச்சுக்குவேன். நீ எனக்கு டைம் டேபிள் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பேன். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏஏ டைம் டேபிள் கொடுக்கும். இப்போ 10லேருந்து 11, 11 to 12, 12 to 1 அந்த மாதிரி அது டைம் டேபிள் கொடுக்கும். 1 to 2 நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கோங்க, 2 to 3 மறுபடியும் உட்காருங்க. அந்த மாதிரி நடுவில் 4 மணிக்கு காஃபி பிரேக் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அது சூப்பராக நம்மளுக்கு டைம் டேபிள் கொடுக்கும். அது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. யாரும் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு ஒரு போரிங்கே இருக்காது. நல்லா இருந்தது எனக்கு நீங்கள் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் அந்த 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா ரிமைண்டர் வரும். நீங்கள் அந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு நானுமே பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் நான் இந்த ப்ளவுஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னும்போது அது வந்து நம்மளுக்கு அப்படியே பாராட்டும். கிரேட், நீங்கள் சூப்பர், நீங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ நம்மளுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணும். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு. நீங்களுமே இது மாதிரி எப்போனாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இன்றைக்கி காலையில் நம்ம இந்த 4 ப்ளவுஸ் முடிச்சுட்டு இந்த ஒரு ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காரும்போது அதே மாதிரி முடிச்சிட்ட பிறகு ஈவினிங்குமே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு இன்றைக்கி எவ்வளோ வருமானம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் வந்து ஒரு டைரி போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி டேட் போட்டு இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம வெளியே வேலைக்கு போயிருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 600, 700, 800 அவ்வளோ ரூபாய் இருந்தால் தான் நம்மளால் வெளியே வேலைக்கு போக முடியும். அதையே நான் வந்து வீட்டில் உட்காந்து நான் இவ்வளோ ரூபாய் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ஏர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கே நான் 700 ரூபாய்க்கு ஒரு 800 அந்த மாதிரி நான் கண்டிப்பாக தைச்சே ஆகணும். நம்ம 1000 ரூபாய்க்கு பிளான் பண்ணோம்னா தான் ஒரு 800 ரூபாய்க்காவது நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம டெய்லி இவ்வளோ ரூபாய் கண்டிப்பாக நம்ம வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு டைரி போட்டு இல்லை ஒரு நார்மலாக ஒரு பசங்க ஸ்கூலில் கொடுத்துருக்குற நோட்டு வச்சு கூட நீங்கள் இந்த டேட்டில் இன்றைக்கி இவ்வளோ அப்படின்ற மாதிரி எழுதிடுங்க.
சப்போஸ் ஒரு நாள் நீங்கள் எங்கன்னா வெளியே போயிட்டீங்க பண்ண முடியலன்னா அன்றைக்கி லீவுன்ட்டு எழுதிடுங்க. நீங்கள் வந்து இது ஒரு நம்ம எப்படி ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம அட்டெண்டன்ஸில் சைன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேருந்து நம்மளுக்குள்ளே நம்ம வந்து ஒரு சுய ஒழுக்கம், நம்மளுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே நாமளே மோட்டிவேட் பண்ணி புதுசாக நம்ம இதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இவ்வளோ நாள் ஒரே ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இப்போ கொஞ்சம் இதில் அப்டேட் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளே, இது வந்து என்னுடைய ஐடியாஸ் தான், உங்களுக்கு இதை ஒரு பேஸாக வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்மவுமே இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு இது எனக்குமே இப்போ எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாள் ஒரு 8 வருஷமாக நான் செஞ்ச டெய்லரிங்க்குமே இப்போ நான் வெளியே வேலைக்கு போயிட்டு வந்து நான் கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி நான் இப்போ செய்யறதுக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. எனக்கு வெளியுமே என்னால் ஜாலியாக போகவும் முடியுது. அதே மாதிரி டெய்லரிங்லேயுமே நல்லா நம்ம ஒரு நாளைக்கு இப்போ சோம்பலாக நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு தான் நம்மளால் தைக்க முடியும். இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்மளே மோட்டிவேட் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக 800 ரூபாய் அந்த மாதிரி தைக்கவும் முடியுது, வெளியவும் ஃப்ரீயாக போக முடியுது. இதில் ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.